கர்த்தர் இந்த நாளிலே அதை அசைவாடி அதை இருந்த இடம் கூட தெரியாம உலகத்தார் ஆச்சரியப்படுகிற அளவுக்காக கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஆசைப்படுற ஒரே காரியம் என்ன தெரியுமா? நான் இந்த ஆராதனைக்கு வரதுக்கு முன்பாக ஆசைப்பட்ட ஒரே காரியம், ஆண்டவரே அன்றைக்கு ராஜா ஆச்சரியப்படுற அளவுக்கு நீர் அசைவாடுகிற அளவா இன்றைக்கு இந்த உலகத்தார் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு என் சபையை நீ உள்ளவன ஆண்டவரே, என் சபை மக்கள் மத்தியில் நீ உள்ளவனப்பா. இதுதான் என்னோட ஆசை, இதுதான் என்னோட ஆசை. உங்களுக்கு இருக்காத ஆசை, உங்களுக்கு இருக்காத ஆசை, அப்ப கையில தட்டலாம்ல. உங்களுக்கு இருக்காத ஆசை, என் தகப்பன் தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் அசைவாடுன்னு சொல்லிட்டு ஆசை இருக்குல்ல. எங்க 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 மறந்துடாதீங்க, உடம்புல அடி படுறதுக்கு அடிச்ச அடி மற அடி படுறதுக்கு உடம்புல இடம் கூட இல்லையா தெரியுமா? அவர் அடிச்ச அடியில பக்கத்துல போய் அடிப்போம், ஒரு இடத்துல அடிச்சு மறு இடத்துல அடிப்போம். அப்படி கூட கண்களை மூடி அப்படி கூட மறு இடத்துல போய் அடிக்க முடியாத அளவுக்கு அவர் உடம்புல காயமா, அந்த காயத்தோட சிலுவையில தொங்கினார்ல. அந்த ரத்தம் அதுக்கு எப்படி ஊத்திருக்கும் நினைக்கிறீங்க? அந்த சிலுவையில அப்படியே வழிஞ்சு கீழே ஊத்திருக்கும். அது எங்க வந்துச்சு தெரியுமா? அந்த மண்ணுல விழுந்துச்சு. அந்த மண்ணு இன்னைக்கு யாரு தெரியுமா? நீயும் நானும் தான் அந்த மண்ணு. அந்த ரத்தம் விழுகிற இடம் இருக்குல்ல, அந்த ரத்தம் விழுந்த இடம் இருக்குல்ல, இன்னைக்கு நட ஆண்டவரே ஒரு சிலுவையில இருந்து ஒழுங்க அந்த விழுந்த அந்த ரத்தம் இந்த மண்ணாகி ஏமாறதாப்பா, அந்த மண்ணாகி ஏமாறதாடுவே. என் உடம்புல இருக்கிற எந்த விதமான மன கஷ்டம், எந்த விதமான வியாதிகள் இருந்தாலும் இந்த நாளில அசைவாடுகிற ஆவியானவர் மூலமாக அது இருந்த இடம் கூட தெரியாம போயிடும். வாய் அறிக்கையிடு, தெரியாம போயிடும். அதிகாரமே ஊர்கிட்டதா இருக்கு. வாய சொல்லு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற துன்பம், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த வியாதி இந்த நாளில அது இருந்த இடம் கூட தெரியாம ஓடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆயத்தப்படுத்துறார் அப்படின்னா எஜமானர் வர போறாரு. ஓ ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்னா எஜமானர் வர போறாரு. ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்னா எஜமானர் வர போறாரு. ஓ உங்கள் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுத்துறேன். மனசுல நினைச்சுக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ மனசுல நினைச்சுக்கீங்க. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சகலத்தையும் செய்ய வல்லவர் ஓ உங்கள் மத்தியிலே இன்னைக்கு அவர் அசைவாட எழுந்திருக்கிறார். அவர் அசைவாட எழுந்திருக்கிறார். உன் மனசுல நினைச்சுக்க, உனக்கு என்ன வேணுமோ ஓ ஊழியம் உங்களுடைய விருப்பம் நினைச்சுக்க. எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு என்ன தேவையோ, உனக்கு என்ன தேவையோ, சுகம் வேணுமா சுகம், பெல வேணுமா பெல, செய்ய வேணுமா செய்யும், விடுதலை வேணுமா விடுதலை எடுத்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், கரங்களை தட்டி. ஓ கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், கரங்களை தட்டி. ஓ உற்சாகமாய் ஆவியின் பலத்தோடு, ஓ ஆவியின் பலத்தோடு உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே, உங்க வல்லமையால் உம் வார்த்தையால் சுகமானே. விடுதலை
பலத்தை கொடுப்பவரோ நீங்களானப்பா, சுகத்தை கொடுப்பவரோ நீங்களானப்பா, என் தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, என் தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, என் சுகம் கொடுக்கும் தெய்வம் 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 நீரே. நம்புறமா 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 சுகத்தை தருபவரும் நீங்களானப்பா. வேற யாரால முடியும்? வேற யாரால முடியும்? வேற யாரால முடிஞ்சா, இந்த உலகத்தால முடிஞ்சா நான் அங்க போயிருப்பேன். யாராலே முடியாது. என் மனசுல இருக்கிற பாரத்தை நீக்க யாராலே முடியாது. என் உடம்பு இருக்கிற வியாதியை போக்க யாராலே முடியாது. ஒருத்தரால தான் முடியும், ஒருத்தரால தான் முடியும், ஒருத்தரால தான் முடியும். நன்மை செய்கிறதாகவே சுற்றி திரிந்த வல்லமை படைத்த தேவனால மாத்திரம்தான் முடியும். அதனாலதான்ப்பா உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன். உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன்ப்பா. நம்பிக்கையே நம்பிக்கையே நீங்க
என் சத்தம் இல்ல, உங்க சத்தம். சத்தமா ஆறுதல் ஆகாது. மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தை மூலமா கிடைக்கிற சமாதானம் ஆகாது. மாத்திரை போறதுனால உடம்பு சரியாகுமா? ஊசி போட்டா உடம்பு சரியாகுமா? உடைய வார்த்தையை சொன்னா உடம்பு சரியாகாது. உடைய வார்த்தையை சொன்னா என் மனசுல இருக்கிற வாரம் நீங்காது. உடைய வார்த்தையை சொன்னா என் இருதயம் தேரும். அதனாலதான் சொல்றேன், அதை தெரிஞ்சனாலதான் சொல்றேன். என் நம்பிக்கையே அதனாலதான்ப்பா நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலும் எப்பக்கம் இருக்கப்பட்டாலும் அவர் என் சிறையிருப்பை திருப்புவார். அவர் என் சிறையிருப்பை திருப்பி போடுவார். ஓ கண்மணி மேலே என்னை உயர்த்துவார். அந்த கண்மணி யாருடா? அது கிறிஸ்து. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு ஒருத்தர் வர செய்வேன். நீ என் நாமத்தை மகிமைப்படுத்துவாய். என் வீட்டில் இருக்கும்போது எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி நான் வேலைக்கு போனேன். எனக்கு வேலையிலும் நிம்மதி இல்லை. தேவையில்லாம என்ன பேசுறாங்க, தேவையில்லாம வேலைகளை வாங்குறாங்க, மூஞ்சி சுளிக்கிறாங்க. அங்கதான் நிம்மதி இல்லைன்னு சொல்லி என் சொந்த பந்த இடத்துல போனேன். அங்க என்ன பார்த்தவன பல காரியங்களை மறைச்சு பேசுறாங்க. எனக்கு பின்னாடி பேசுறாங்க, என் முதுகிலேயே குத்துறாங்க. அதையும் என்னால தாங்க முடியல. என் நண்பர்களை தேடி நான் போனேன், அங்கேயும் எனக்கு ஆறுதல் இல்லை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சபை திறந்திருக்கும், அதையாவது எனக்கு ஆறுதல் கிடைக்கல. நம்பி நான் வந்திருக்கிறேன். தகப்பனை போல் சுமந்தி இந்த உலகத்துல நான் ஆரம்பத்துல உங்க மேல வச்ச அன்பு அதிகம் ஆண்டவர். நாம ஏற்றுக்கொள்ளும் போது நான் நம்மள விசுவாசம் அதிகம். நான் எந்த நிலைமையில இருக்கிறது எனக்கே தெரியல ஆண்டவர். ஒரு நாள் ஒரு குயவன், மண் பாத்திரங்களை செய்கிற குயவன், பல பாத்திரங்களை செய்து கொண்டிருக்கும் போது அவன் நினைச்சான், என்ன போலவே ஒரு மனுஷன் நான் உருவாக்கணும்னு சொல்லி உடனே மண்ணை எடுத்து பிசைந்து ஒரு மனுஷன் உருவாக்கலாம். அவனுக்கு யாருமே இல்லை, அந்த பொம்மை மாத்திரம் தான். ஒரு நாள் திடீர்னு அந்த பொம்மைக்கு உயிர் வந்துருச்சு. அது முதற்கொண்டு அந்த மனுஷனும் அந்த முதலாளியும் ரொம்ப அந்யோன்யமா பழகி தினந்தோறும் சந்தோஷமா இருந்தாங்க. தனியா எங்கமே அந்த மனுஷனை இவன் விடவே மாட்டான். ஒரு தகப்பனை போல பார்த்துக்கிட்டான். ஒரு நாள் அது விற்பனையாளர்கள் கண்ணில் பட்ட உடனே வந்து கேட்டாங்களா, ஐயா நீங்க செஞ்ச பாத்திரங்கள் அநேகம் நல்லா இருக்கு, இந்த மனுஷனை போலவே இருக்கு, இதை எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்களா. அதுக்கு அந்த முதலாளி சொன்னாராம், இல்ல அது என் பிள்ளை போல நான் பார்த்துக்கிறேன், அது எனக்கு பிள்ளைய போல, அதை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லைன்னு சொல்லி நான் அதை யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். இரவு முடிந்து பொழுது விடிந்து
காலையில பாக்குறாரு, அந்த மனுஷ பொம்மையை காணோம். அது என்ன பண்ணிச்சா, என்ன விலைக்கு கேட்டாங்கல்ல, அவங்க கூட போன நான் சந்தோஷமா இருப்பேன். இங்க இருக்கிறதுனால இவர் எப்பவுமே என் கூடவே இருக்கிறாரு. நான் எங்க போனாலும் என் கூடவே வராரு. நான் எது செஞ்சாலும் என்ன பார்த்துட்டே இருக்கிறாரு. நான் எதனா தப்பான வழிக்கு போனா எனக்கு தப்பான வழிக்கு போகும்போது எனக்கு சொல்லிட்டே இருக்காரா, அது எனக்கு கசப்பா இருக்கு. அதனால நான் உலகத்துக்கு போறேன். நான் உலகத்துக்கு போனாங்க நான் சந்தோஷமா இருப்பேன். இங்க இருக்கிறதுனால எனக்கு நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வராரு. நான் கீழே விழும்போது என்ன தாங்கி பிடிக்கிறாரு. எனக்கு ஆபத்து வரும்போது என் கூட இருக்கிறாரு. அவர் என்னை விட்டு தூரமே போக மாட்டேன்றாரு. நான் அவர் கூடவே இருக்கிறதுனால நான் ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால தூரம் போயிடுறேன். நான் தூரம் போயிடுறேன்னு சொல்லி அவன் உலகத்துக்குள்ளாக போவான். உலகத்துல என்ன செஞ்சாங்கன்னா அவனை வேலை வாங்கினாங்க. எஜமான் வீட்டில் இருக்கும்போது சந்தோஷமா இருந்தான். உலகத்துல போயிட்டு பல வேலைகளை செய்து பல பாடுகளை பட்டு அவரை நெருக்கி நெருக்கி வேலை செய்தனால அதிகமான பாரத்தை அவன் மேல சுமத்தினது உடனே அவன் உடைஞ்சு போட்டான். உடைஞ்சு போன அவனை வாங்கிட்டு அந்த அஞ்சபடி நிலத்துல இருக்கிற அந்த மனுஷனுக்கு பார்த்து, இவன் உடைஞ்சு போயிட்டான், இவன் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டான், இவன் ஒன்றும் இல்லாதவன், இதுக்கு மேல இவனிடத்துல ஒரு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லி அவனை தூக்கி குப்பை தொட்டில போட்டாங்க. ராஜா வீட்டில் இருக்கும்போது ராஜா போல வாழ்க்கை. கூடவே தகப்பன் வந்தாரு, போக விடுமெல்லாம் கூட வந்தாரு, ஆபத்து நெருக்கும் போதெல்லாம் பாதுகாத்தாரு. அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் சுதந்திரமா இருக்கணும், நான் உலகத்துக்கு போறேன்னு போய் கடைசியில குப்பை தொட்டில விழுந்தான். இந்த முதலாளியோ அவனை தேடி தேடி அங்கோமியமாய் அலைஞ்சான். ஒரு நாள் வரும்போது ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல அவனை கண்ட உடனே ஓடி போய் அவனை தூக்கி தன் மார்பலை அணைத்துக் கொண்டு, ஐயோ என் மகனே, நீ என்னோடு கூட இருக்கும்போது நீ எப்படி இருந்தா, நீ என்னோடு கூட இருக்கும்போது நான் எப்படி நான் பார்த்துக்கிட்டேன். இந்த உலகத்தை நம்பி போனையே, இந்த சொந்த பந்தத்தை நம்பி போனையே, என்னை இவங்க பார்த்துப்பாங்க, எனக்கு இவங்க ஆறுதல் செய்வாங்க, இவங்கதான் எனக்கு எல்லாமே சொல்லி என்ன மறந்து என்னை விட்டு தூர போ. இப்ப குப்பை தொட்டில கிடைக்கிறீங்க. அந்த உடைஞ்சு போன அந்த பொம்மை சொல்லிச்சான், ஐயா நான் உடைஞ்சு போயிட்டேன் ஐயா, இனி நான் உலகத்துக்கும் பிரோஜனம் இல்லை, நான் உங்களுக்கும் பிரோஜனம், என்னை இங்கே விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க ஐயா, இந்த உலகம் என்ன உதவாதுன்னு சொல்லி தூக்கி போட்டுச்சு. நான் உடைஞ்சு போயிட்டேன், இனி நான் உங்களுக்கும் பிரோஜனம் இல்லைன்னு சொன்னேன். அதை உருவாக்குறவர் சொன்னார், இங்க பாரு மகனே, உன்னை உருவாக்குறது நான் தான், உன்னை உருவாக்குறது நான் தான், உன்னை எப்படி திரும்ப உருவாக்கணும் எனக்கு தெரியும், உன்னை எப்படி திரும்ப உருவாக்கணும் எனக்கு தெரியும், உன்னை உருவாக்கி அண்ணனா எந்த இடத்துல வைக்கணும் எனக்கு தெரியும், நீ என் பக்கத்துல வா, நீ என் பக்கத்துல வா, என் கிட்ட வான்னு சொல்லி அவனை தூக்கி சுமந்தாரா. சுமக்கும் போது அவர் சொன்னா, ஐயா தனிமை பாதை தகப்பனே உன் தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நீ தூர இருக்கிற, நீ தூர இருக்கிற, இயேசு கிட்ட வா. நீ தூர போய் உடைஞ்சு போயிருக்கிற, நீ நொந்து போயிருக்கிற, நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற, ஆண்டவரே என் கண்ணீரின் சத்தம் உமக்கு கேட்கலையான்னு கேட்கிற. இல்ல, நான் ஒரு பக்கத்துல தான் இருக்கிறேன், என் மார்பில சாய்ந்து போ, என் மார்பில சாய்ந்து போ. இந்த உலகத்துல இருக்கிற
நான் எவ்வளவோ சேர்த்து வச்சேன், சொந்தத்தை சேர்த்து வச்சேன், அன்பை சேர்த்து வச்சேன், ஆண்டவரே அநேக உறவுகளை சேர்த்து வச்சேன். ஆனா எல்லாமே என்ன உதறிட்டாங்க, எல்லாமே உதறிட்டாங்க. நான் சேர்த்து வச்சது எல்லாமே போச்சு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய், நீ இழந்ததை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். நீ என்னிடத்தில் எப்போ வந்துட்டியோ நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வா. அதை ஒரு முறை இல்ல, அதை ரெட்ட தனியா திருப்பிக் கொள்வா. நீ இழந்ததை எல்லாவற்றையும், நீ இழந்த சந்தோஷம், நீ இழந்த நிம்மதி, நீ இழந்த தூக்கம், நீ இழந்த உறவுகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. என் அன்பை பார்த்து இந்த உலகம் அனாவசியமா நினைச்சது. நான் வச்ச அன்பை இந்த உலகம் உதாசீனப்படுத்திச்சு. ஆனா நீங்க என்ன மறக்கலாண்டவரே. நான் எந்த இடத்துல தலை குனிஞ்சு நின்னோ அதே இடத்துல என் தலையை நிமிர செய்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு தந்தையை ஏற்படுத்தி என் தலையை நீர் அபிஷேகம் பண்ணுவீர். நான் ஆனந்த செழிப்போடு நான் ஆடி பாடி சத்தத்தோடு ஆலயத்துக்குள்ள பிரவேசிப்பேன். பல சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. என்ன தருவேனா? உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. என்ன தருவேனா? ஆயத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு என்ன தருவேனா? என்ன தருவேனா? இதற்கு என்ன தருவேனா? இதற்கு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனின் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனின் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? அல்லேலூயா, அல்லேலூயா. மனதில் பல வகையான பாரங்கள், இருதயத்தில் ஆற்ற முடியாத காயங்கள், தனிமையா இருக்க நினைக்கையா? வார்த்தைகளை சொல்லட்டுமா? உன் இருதயத்தை சேற்றுகிற வார்த்தைகளை சொல்லட்டுமா? பெற்றெடுத்த தகப்பனார், கூட பிறந்த சகோதரர் யாருமே கண்டுக்காம தன்னந்தனியா கிடந்த தாவீதை பார்த்தவர் நம் தேவன். கணவரால தள்ளப்பட்டு, கணவருடைய மனைவியால் ஒதுக்கப்பட்டு, தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணி கூட கொடுக்க முடியாத நிலைமையில கண்ணீரோடு இருந்த, ஆதரவற்று கிடந்த ஆகாரின் துயரை கண்டவர். தன்னை மலடி என்று பல பேர் ஏளனமா பேசின போது தன்னுடைய இருதயத்தை ஊற்றின அன்னாளுக்கு இறங்கினவர். உனக்காக வரமாட்டாரா? உனக்காக வரமாட்டாரா? உனக்காக வரமாட்டாரா? உனக்காக வரமாட்டாரா? உனக்காக வரமாட்டாரா? அல்லேலூயா. அந்த ஆகாருக்காக இல்லை, அந்த அண்ணாளுக்காக இல்லை, எங்க கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான
தாவீதுக்கு கூட இல்லை. அனாதியா ஆதரவற்று தள்ளப்பட்ட கிடந்த உனக்கும் உங்களுக்கும் எனக்காக தான் அவர் ஜீவனையை கொடுத்தார். உங்களுக்கும் எனக்காக தான் அவர் ஜீவனையை கொடுத்தார். நான் சொன்ன 3 பேருக்காக கொடுத்தாரா? இல்லையே, அவர்களை காட்டிலும் மேன்மையானவர்கள் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் கிடையாது. அதனாலதான் சொன்னேன், உனக்கு எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் சரி, நீ மனசுல நினைச்சுக்கிட்டியா தெரியல, நேர்ந்துக்கிட்டீங்களா யாராவது? என் எஜமானன் வரும்போது நான் இருதயத்தில் நினைச்சுக்கிற காரியத்தை கண்டிப்பா அவர் தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சிருந்த அப்படின்னா கர்த்தருடைய ஈவு இந்த நாளிலே உனக்கு தான் கிடைக்கும். கர்த்தருடைய ஈவு இந்த நாளிலே உனக்கு தான். ஒரு கர்த்தருடைய ஈவு இந்த நாளிலே உனக்கு தான். சீட்டு மணியிலே போடப்படும் காரிய சித்தியோ, காரிய சித்தியோ அது சர்வவல்லவராகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆகும். கவலைப்படாத, கவலைப்படாத, கவலைப்படாத. ஓய், என்னுடைய விசுவாசம் நீங்க என்ன நினைச்சிட்டு தெரியல. என்னுடைய விசுவாசம் அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் நடுவிலே அசைவாடினவர் இன்றைக்கு உங்கள் உள்ளங்கள் நடுவிலே அசைவாடினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தகப்பன். அதனாலதான் எவ்வளவோ பாவம் பண்ண சாபம் பண்ண நம்மளை கூட்டு வந்து பிள்ளையாய் மாற்றி அல்லேலூயா. இவ்வளவு துரோகம் பண்ண, இவ்வளவு பாடுகள் பண்ண, இவ்வளவு தப்புகள் பண்ண நமக்காக ஒரு ரத்தத்தை சிந்தினார் அந்த தகப்பன். இதுவரைக்கும் நம்மளை கைவிடல, இனிமேலும் கைவிட மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படாத, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் இந்த ஆராதனை கர்த்தர் முழுவதுமாக அவருக்காக அவர் இதை ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி. உண்மையாவே இந்த நாள் கர்த்தருக்காக நீங்க ஆராதனை ஏற்படுத்தீங்க அப்படின்னா அந்த பொம்மையை செய்த எஜமானன் கண்டிப்பா உடைஞ்சு போயிருக்கிற அந்த பொம்மையை கர்த்தர் கண்டிப்பாக மறுபடியும் வார்த்தைகள் மூலமாக அவர் உயிரடைய செய்வார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எலும்புகளை பார்த்து எலும்புகளை பார்த்து வார்த்தையை சொன்னாங்க. சொன்ன வார்த்தையை உயிரடைய செய்யும். கண்டிப்பா செய்து முடிக்கும். அவராலே கூடும். மாதத்தின் வாக்குத்தத்தத்தை மறுபடியுமாக உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இந்த நாளிலே, இந்த மாதத்தின் கடைசி நாளிலே யாருக்குமே கிடைக்காத, நம்ம சபை ஜனங்களுக்கே கிடைக்காத மகாபெரிய பாக்கியம் எடுக்கும். நன்மை அடைவார்கள். தலையை முழுவதுமே இந்த மாதம் முழுவதுமே சபையார் உண்மையாவே நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. இந்த மாதம் முழுவதுமே முதல் நாள் முதல் கடைசி இந்த வெள்ளிக்க மாறாத வரைக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தையை நம்ம சபையில சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் தலையை நிமிர செய்வார். அவர் தலையை நிமிர செய்வார். அவர் தலையை நிமிர செய்வார். அவர் தலையை நிமிர செய்வார். உன்னோடு இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனும் பெரியவர். அவர் உலகத்தில் இருக்கிறவனும் பெரியவர். எங்களை நேசிக்கிறார்கள். நிறைய நன்றி அப்பா. நீ உண்மையாகவே எங்கள் தகப்பன். நீ உண்மையாகவே எங்கள் தகப்பன். உடைந்து போன நேரங்களை ஆற்றுகிறதிலே தாயை போல, தேற்றுகிறதிலே தகப்பனை போல உண்மை தவிர வேற யாருமே இல்லாதவர். இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு நீ அசைவாடி நேரே அதுக்காக நன்றி அப்பா. எஜமானன் வேலைக்காரர் சத்தத்தை கேட்டு நீ இறங்கி அப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ அப்பா, இந்த உளுந்து போயிருக்கிற இந்த எலும்புகளை பார்த்து வார்த்தைகளை பேசுகிற ஆண்டவரே, உயிரடையட்டும். உளுந்து போயிருக்கிற எங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய வார்த்தைகள் வந்து எங்களை உயிரடைய செய்யட்டும் ஆண்டவரே. நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு பேசுகிற வழிநடத்துங்க. மீன் பரிச்சமாக இயேசு ஜெபிக்கிறோம்.